வணக்கம். இது ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர்களின் பிரச்சனையை தீர்க்காத தமிழ் தேசிய கூட்டமைப்பு எவ்வாறு மீண்டும் வாக்கு கேட்கின்றது என EPRLF கேள்வி. கோட்டா அரசாங்கத்துக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிபந்தனையற்ற ஆதரவை கோருகின்றார் மஸ்தான். ஸ்ரீலங்காவில் கொரோனா தொற்றிலிருந்து மீண்ட பெண்ணுக்கு மீண்டும் தொற்று ஏற்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவிப்பு. சீனாவின் தாக்குதலில் இந்திய ராணுவத்தினர் 3 பலி, எல்லையில் போர் பதற்றம் அதிகரிப்பு. தென்கொரியாவுடனான தொடர்பு அலுவலகத்தை வெடிவைத்து தகர்த்தது வடகொரியா. இனி விரிவான செய்திகள். கடந்த காலங்களில் சிங்கள அரசுகளுக்கு ஆதரவு வழங்கிய தமிழ் தேசிய கூட்டமைப்பால் தமிழ் மக்களின் எந்த அடிப்படை பிரச்சனைகளையும் தீர்க்க முடியவில்லை என EPRLF கட்சியின் தலைவரும் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் பொதுத் தேர்தல் வேட்பாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார். இவ்வாறான நிலையில் தம்மை மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு அனுப்புமாறு கோருவது ஏற்புடைய விடயமா என யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் கேள்வி எழுப்பினார். நீங்கள் தமிழ் மக்களிடம் என்ன அடிப்படையில் மீண்டும் உங்களை ஒரு மிக பெருமளவில் அனுப்ப வேண்டும் என்று கேட்பதனுடைய நோக்கம் என்ன? கடந்த காலங்களில் நீங்கள் அரசாங்கத்தை பாதுகாப்பதுதான் உங்களது முதல் கடமையாக இருந்திருக்கின்றது. நீங்கள் வரவு செலவு திட்டத்தில் அவர்களை பாதுகாத்திருக்கிறீர்கள். நீங்கள் ரணில் விக்ரமசிங்கவனுடைய பிரதம மந்திரி பதவியை பறித்து மஹிந்த ராஜபக்சவை பிரதம மந்திரி ஆக்கிய பொழுது நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ரணில் விக்ரமசிங்கவை பாதுகாத்திருக்கிறீர்கள். நீங்கள் ஜெனீவா மனித உரிமை ஆணையத்தில் இலங்கை அரசாங்கத்துக்கு கால அவகாசத்தை பெற்றுக் கொடுத்து அதனூடாக இலங்கை அரசாங்கத்தை அழுத்தங்களில் இருந்து நீங்கள் பாதுகாத்திருக்கிறீர்கள். ஆனால் உங்களால் அரசியல் கைதிகளை விடுவிக்கவோ காணிகளை விடுவிக்கவோ உங்களால் முழுமையாக முடியவில்லை. உங்களுக்கு 14-15 ஆசனங்கள் உங்கள் கைவசம் இருந்தது. உங்களுக்கு எதிர்க்கட்சி தலைமை பதவி உங்கள் கைவசம் இருந்தது. அரசாங்கம் நீங்கள் எதிர்க்கட்சியில் இருந்தாலும் ஆளுங்கட்சியுடன் இணக்கப்பாட்டுடன் செயற்பட்டீர்கள். எல்லா மாவட்டங்களிலும் நீங்கள் தான் அங்கு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர்களாக இருந்தீர்கள். ஆனால் உங்களால் என்னென்ன விடயங்களை சாதிக்க முடிந்தது என்று சொன்னால் எதுவும் இல்லை. ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் மீண்டும் ஒரு முறை எங்களை பாராளுமன்ற எங்களை எல்லோரையும் அனுப்புங்கள் என்று கூறுவதும், இன்னும் சொல்ல போனால் ஒரு மாற்று அணி தேவையில்லை என்று கூறுவதும் ஏற்புடைய விஷயம் அல்ல. நிச்சயமாக உங்களுக்கு பல சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட்டது. ஆனால் உங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பங்கள் அனைத்தும் உங்களது சொந்த சலுகைகளுக்காக, சொந்த நோக்கங்களுக்காக, சொந்த லாபங்களுக்காக அந்த சந்தர்ப்பங்கள் பயன்படுத்தப்பட்டதே தவிர தமிழ் மக்களுடைய குறைந்தபட்ச பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு கூட அவை பயன்படுத்தப்படவில்லை என்பதுதான் உண்மையான விடயம். தமிழ் மக்களுக்கு மாற்று தலைமை ஒன்று அவசியம் எனவும் EPRLF கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் மேலும் சுட்டிக்காட்டினார். இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் ஒரு மாற்று தலைமை என்பது முக்கியம். கடந்த 2-3 வருஷங்களாக தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு மாற்று தலைமை வேண்டும் என்ற ஒரு கோஷம் முன்னெழுந்திருக்கின்றது. அதுக்காக மக்கள் மிக பல்லாயிரக்கணக்கில் திரண்டு எழுக தமிழ் என்ற போராட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள். அதனூடாக நீங்கள் செய்கிற தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்கிற தவறுகளை பல இடங்கள் மக்களால், பேராசிரியர்களால், புத்திஜீவிகளால் கண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு மாற்று தலைமை என்பது இன்றைய காலகட்டத்தில் மிக மிக அத்தியாவசியமானது. அதாவது தமிழ் மக்களுக்கான ஒரு முழுமையான அதிகாரங்களை, உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கு, தமிழ் மக்களுக்கான திட்டமிட்ட ஒரு வேலை வாய்ப்பை மையமாக கொண்ட அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்வதற்கு ஒரு நிச்சயமாக அந்த அவ்வாறான விஷயங்களை முன்னெடுத்து செல்லக்கூடிய வகையிலான ஒரு மாற்று அணி தேவையாக இருக்கின்றது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சம்பந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பு தற்போதைய ராஜபக்ஷ அரசாங்கத்திற்கு நிபந்தனைகளின்றி ஆதரவு வழங்கும் பட்சத்தில் வடபகுதி சிறுபான்மை மக்களுக்கு அது நன்மை அளிக்கும் என முன்னாள் பிரதியமைச்சர் காதர் மஸ்தான் ஆரூடம் வெளியிட்டார். வவுனியாவில் நேற்றைய தினம் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய செயல் திட்டங்கள், அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்கள் அரசுக்கு செய்வதற்கு அவர்கள் காட்டும் உண்மையாக அவர்கள் செயல்படுவார்கள் என்றால் நாட்டின் அபிவிருத்திக்காக உண்மையான ஒரு முறையில், அதாவது நிபந்தனைகளற்ற முறையில் அவர்கள் ஆதரவு தெரிவிப்பதாக நாங்கள் அறிகின்றோம். அவ்வாறான ஒரு நிலைமை வரும்பொழுது அது சம்பந்தமாக அவர்களுடைய உள்நோக்கத்தை சரியாக தெரிந்து கடந்த காலங்களில் பல பிரச்சனைக்குரிய
ஏனென்றால் அந்த மக்கள் அவர்களுடைய அந்த ஆதரவு மூலம் இந்த வடபகுதி, அதாவது குறிப்பாக சிறுபான்மை மக்களுக்கு நன்மை பயக்கும் என்று தெரிந்தால் நான் நினைக்கின்றேன் உயர்மட்டத்தில் அது சம்பந்தமாக முடிவெடுப்பார்கள் என்று. ஸ்ரீலங்காவில் உடல்நலம் தேறி வீடு திரும்பிய பெண் ஒருவருக்கு மீண்டும் கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டது. ஹோமாகம வைத்தியசாலையிலிருந்து வெளியேறிய அனுராதபுரத்தை சேர்ந்த இந்த பெண்ணே இவ்வாறு மீண்டும் தொற்றுக்குள்ளானார். குவைத்திலிருந்து நாடு திரும்பிய 36 வயதான பெண் ஒருவர் கொரோனா தொற்றுக்கு உள்ளான நிலையில் ஹோமாகம வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். எனினும் ஆரம்ப பரிசோதனைகளில் கொரோனா வைரஸ் தொற்று குணமடைந்ததை அடுத்து அவர் 14ஆம் திகதி வைத்தியசாலையிலிருந்து வெளியேறியிருந்தார். வீடு திரும்பிய பின்னர் கொரோனா தொற்று அறிகுறிகள் மீண்டும் தென்பட்டதை அடுத்து உடனடியாக அவர் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். எனினும் PCR பரிசோதனைகளின் பின்னர் அவருக்கு கொரோனா தொற்று முழுமையாக குணமடையவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து அவர் அங்கொடை தேசிய தொற்று நோயியல் வைத்தியசாலைக்கு உடனடியாக மாற்றப்பட்டுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்தியர் அனில் ஜாசிங்க குறிப்பிட்டார். இதேபோன்ற பல சம்பவங்கள் பதிவாகியுள்ள போதிலும் யாருக்கும் அவர்களிடமிருந்து கொரோனா தொற்று பரவல் அடையவில்லை எனவும் விசேட வைத்தியர் அனில் ஜாசிங்க மேலும் குறிப்பிட்டார். ஸ்ரீலங்காவில் கொரோனா தொற்றிலிருந்து மேலும் 29 பேர் மீண்டுள்ள நிலையில் உடல்நலம் தேறியோரின் மொத்த எண்ணிக்கை 1371 உயர்வடைந்துள்ளது. கொரோனா தொற்றால் பீடிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1905 தொடர்ந்தும் காணப்படுவதாக ஸ்ரீலங்காவின் சுகாதார அமைச்சு தெரிவித்தது. ஸ்ரீலங்காவில் இதுவரை 88,734 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள அதேவேளை நேற்று மாத்திரம் 1,651 பரிசோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன. இதன் பிரகாரம் நேற்றைய தினம் மேலும் 16 பேர் புதிதாக கொரோனா வைரஸ் தொற்றினால் பீடிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தை மேற்கோள் காட்டி அரசாங்க தகவல் திணைக்களம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இவர்களில் 3 முல்லைத்தீவு மற்றும் இயக்கச்சி தனிமைப்படுத்த நிலையங்களில் உள்ள கடற்படையினர் என்பதுடன் ஏனையவர்கள் வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்பியவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்திலிருந்து நாடு திரும்பிய நிலையில் திருகோணமலை தனிமைப்படுத்த நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ள 5 பங்களாதேஷிலிருந்து நாடு திரும்பிய நிலையில் தியத்தலாவை தனிமைப்படுத்த நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ள 1 கொரோனா தொற்றுக்கு உள்ளாகியுள்ளனர். இதன் பிரகாரம் இதுவரை தொற்றுக்குள்ளான கடற்படையினரின் மொத்த எண்ணிக்கை 893 உயர்வடைந்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இவர்களில் 734 பேர் தொற்றிலிருந்து மீண்டுள்ள அதேவேளை 159 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக ஸ்ரீலங்கா ராணுவத்தின் ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் சந்தன விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். தனிமைப்படுத்தல் காலத்தை நிறைவு செய்த மேலும் 179 பேர் PCR பரிசோதனைகளின் பின்னர் தமது சொந்த வீடுகளுக்கு இன்று திரும்புவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். நாடளாவிய ரீதியில் 19 வைத்தியசாலைகளில் 55 பேர் தொடர்ந்தும் கொரோனா தொற்று சந்தேகத்தின் பேரில் கண்காணிக்கப்பட்டு வருவதாக சுகாதார அமைச்சு கூறியுள்ளது. இதேவேளை 14,097 பேர் தனிமைப்படுத்தல் காலத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்து வீடு திரும்பியுள்ள அதேவேளை தொடர்ந்தும் 44 தனிமைப்படுத்தல் நிலையங்களில் 4,297 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தமிழ் கட்சிகளின் செயற்பாடுகளால் தமிழ் மக்கள் வெறுப்படைந்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மட்டக்களப்பு மாவட்ட வேட்பாளருமான ஜெயானந்தமூர்த்தி தெரிவித்தார். ஆளும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மட்டக்களப்பு மாவட்டத்தில் 8 தமிழ் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளமை தமிழ் மக்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதம் எனவும் அவர் குறிப்பிட்டார். மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட ஜெயானந்தமூர்த்தி சில கட்சிகள் தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிராக பிரசார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வாக்கு வங்கியை அதிகரிக்க முயல்வதாகவும் குற்றம் சாட்டினார். இது இந்த தேசிய கட்சியில் வரலாற்றில் இது ஒரு முக்கியமான விடயமாக காணப்படுகின்றது. இந்த 8 தமிழர்களையும் ஒரே கட்சியில் நிறுத்தியிருப்பது இது இந்த எமது மக்களுக்கு கிடைத்த ஒரு மிக முக்கியமான ஒரு வரப்பிரசாதம். ஆகவே எமது மக்கள் மிகவும் தெளிவாக இருக்கின்றார்கள். இம்முறை பொதுஜன பெரமுனையை ஆதரிப்பதென்ற வகையில் அவர்கள் மிகவும் தெளிவாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால், கடந்த வருடங்களில் உங்களுக்கு நன்றாக தெரியும், இங்கு இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களுக்கு சரியான சேவையை செய்யவில்லை. இவ்வாறான குற்றச்சாட்டுகள் மக்கள் மத்தியில் இருக்கின்றன. நாங்கள் இப்பொழுது பிரச்சாரத்துக்கு செல்கின்ற போது இவ்வாறான குற்றச்சாட்டுகளை மக்கள் நமக்கு தெரிவித்து வருகின்றார்கள். ஆகவே மக்கள் ஏமாற்றம் அடைந்தவர்களாகவும் வெறுப்படைந்தவர்களாகவும் இந்த தமிழ் கட்சிகளில் அவர்கள் ஒரு வெறுப்புணர்வுடன் தான் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த தேசிய கட்சியில் இணைந்திருப்பதை
மக்கள் வரவேற்கின்றார்கள். அவர்கள் எமது கட்சிக்கு வாக்களிக்கின்ற வகையில் அவர்கள் இருக்கின்றார்கள். இந்த தேர்தல் விதிகளுக்கு மாறாக சில வேட்பாளர்கள் நடந்து கொள்வதாக மக்கள் எமக்கு அறிவித்திருக்கின்றார்கள். மக்கள் மத்தியில் அவ்வாறான விடயங்கள் இருக்கின்றன. அதேவேளை சில வேட்பாளர்கள் இந்த தேர்தல் விதிகளுக்கு அப்பால் தற்பொழுதே வேலை பெற்றுத் தருகின்ற என்று இளைஞர்களிடம் தெரிவிப்பதும், வீடுகள் அமைத்து தருகின்றோம் என்று விண்ணப்பங்களை சேகரிப்பதும், காணிகள் பெற்றுத் தருகின்றோம் என்று மக்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை அளித்து இன்று தேர்தலில் போட்டியிடுகின்றார்கள், பிரச்சாரங்களில் ஈடுபடுகின்றார்கள். இது மிகவும் ஒரு வேதனையான விடயம். மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவது என்பது அது ஒரு வேதனையான விடயம். ஜனநாயக முறைப்படி மக்களுடன் பேசி மக்களை அணுகி மக்களிடம் வாக்கு பெறுவதே சிறந்த விடயம். ஆனால் இவ்வாறான ஏமாற்று விடயங்களை இந்த கட்சியில் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். முன்னாள் போராளிகளை உள்ளடக்கிய ஜனநாயக போராளிகள் கட்சியை யாராலும் கட்சி ரீதியில் நிர்வகிக்க முடியாது என திட்டவட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தம்மை ஒருவரும் பயன்படுத்த முடியாது என சுட்டிக்காட்டிய கட்சியின் பொதுச் செயலாளர் கதிர், தமக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையில் எவ்வித முரண்பாடுகளும் இல்லை எனவும் குறிப்பிட்டார். முன்னாள் வடமாகாண அவைத்தலைவர் CVK சிவஞானத்தின் யாழ்ப்பாணத்தில் உள்ள அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் தெரிவித்தார். அந்த காலகட்டத்தில் உண்மையிலே இந்த கட்சியினுடைய உருவாக்கம் தொடர்பாக அல்லது போராளிகளை தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய போராளிகளை அரசியலுக்குள் கொண்டு வந்தது தொடர்பாக பல கருத்துக்கள் தற்போது நாங்கள் அறியக்கூடியவாறு இருக்குது. இந்த போராளிகளை அரசியலுக்குள்ள கொண்டு வந்த விடயம் என்பது உண்மையிலே ஜனநாயக போராளிகள் கட்சி அது ஒரு தனித்துவமாக உருவாக்கப்பட்ட கட்சி. அந்த கட்சியினுடைய உருவாக்கத்தில் அந்த காலத்தில் மூத்த ஊடகவியலாளர் திரு வித்யாதரன் அவர்கள் நம்மோடு அனுசரணையாக இருந்து செயல்பட்டவர். முழுமையாக எங்களை அர்ப்பணித்ததை நாங்கள் நேரடியாக அறியக்கூடிய இருந்தது. இதைவிட வேற எந்த அரசியல் தலைவர்களுமோ அரசியல் கட்சிகளுமோ இந்த கட்சியினுடைய உருவாக்கத்துக்கு உரிமை கோர முடியாது. அதுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் எந்த விதமான முரண்பாட்ட கருத்துக்களும் இல்லை. நாங்கள் நான் நினைக்கிறேன், எங்களை கேட்குறாங்க பேர், நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சியா இல்லை உங்களை அவங்க சேர்த்து வச்சுருக்குறாங்களா, அம்மா வச்சு உங்களை பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு சொல்லி பலருடைய அரசியல் தலைவருடைய கருத்துக்கள் இருக்கு. இதில் என்ன விடயம்னு சொன்னால், எங்களை ஒருவருமே பயன்படுத்த இயலாது. அதில் எல்லாரும் தெளிவாக இருக்கும். நாங்கள் அப்படியா நாங்கள் தான். தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் ஒருபோதும் சோரம் போக மாட்டார்கள் என கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். போராளிகளின் தியாகம் மிக்க உன்னதமானது என தெரிவித்துள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா, கடந்த காலங்களில் தாம் வாதாடியதும் வீண் போகவில்லை எனவும் குறிப்பிட்டார். இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா ஜனநாயக போராளிகள் கட்சியினரை நேற்றைய தினம் மட்டக்களப்பில் வைத்து சந்தித்துள்ளார். இந்த கூட்டத்தில் ஜனநாயக போராளிகள் கட்சியின் உபத்தலைவர் என் நகுலேஸ், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன், கூட்டமைப்பின் வேட்பாளர் ரா சாணக்கியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது எதிர்வரும் பொதுத் தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பலப்படுத்தும் முகமாக ஜனநாயக போராளிகள் கட்சியினால் மேற்கொள்ளப்பட உள்ள செயற்றிட்டங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது. அத்துடன் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்தும் போராளிகளின் வாழ்வாதார முன்னேற்றம், அவர்களின் அரசியல் பிரவேச முக்கியத்துவம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. இதன்போது உரையாற்றிய இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா, போராளிகளின் தியாகங்களை தாம் என்றும் மறக்க மாட்டோம் என குறிப்பிட்டுள்ளார். ராமேஸ்வரம் கடற்பகுதியில் காணாமல் போன கடற்தொழிலாளர்கள் தொடர்பில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் விசாரணை நடத்துமாறு கோரி காணாமல் போன மீனவர்களின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காணாமல் போன மீனவர்களில் ஒருவர் மீட்கப்பட்டுள்ள நிலையில் ஏனையோரை தேடும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்ட நிலையில் 83 நாட்களுக்கு பின்னர் கடந்த சனிக்கிழமை ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 622 விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். இதில் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த ஹெட்ரோ என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் ரெஜின் பாஸ்கர், மலர், ஆனந்த் மற்றும் ஜேசு ஆகிய 4 மீனவர்கள் பயணித்துள்ளனர். இந்த நிலையில் இன்று காலை புதுக்கோட்டை கோட்டைப்பட்டினத்தைச் சேர்ந்த விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடித்துவிட்டு கரை திரும்பிய நிலையில் நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த ஜேசு என்ற மீனவரை மீட்டுள்ளனர். தற்போது அவர் மணல்மேல்குடி அரசு வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். எனினும் ஏனைய மூவரும் கரை திரும்பவில்லை என கூறப்படுகின்றது. இதற்கமைய இந்திய கடற்படை மற்றும் கடலோர காவல் படைக்கு சொந்தமான சிறிய ரக ரோந்து கப்பல்கள் மூலம் நடத்தப்படும் தேடுதல் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. படகு இயந்திர கோளாறு காரணமாக ஸ்ரீலங்கா கடற்பரப்புக்குள் அவர்கள் சென்றனரா என்பது குறித்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் விசாரணை நடத்துமாறு குறித்த மீனவர்களின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எனினும் இந்த மீனவர்கள் தொடர்பில் எந்தவித தகவலும் கிடைக்காத நிலையில்
அவர்களின் உறவினர்கள் மீன்வளத்துறை அலுவலகம் முன்பு கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். போட்டுட்டாங்க, கடலுக்கு போகல. என் மருமகன் இறந்துட்டாங்களே, சின்ன ஒரு பிள்ளை, பொம்பளை பிள்ளைக்கு 7 வயசு, ஆம்பளை பிள்ளைக்கு 3 வயசு, ஒரு பையனுக்கு 2 வயசு. என் புருஷன் தான் நாங்கள் வேலை வச்சு காப்பாற்றுறோம். நான் வேலைக்கு வீட்டு வேலைக்கு போவேன். என் புருஷன் தான் லாட்ஜி போய் பிள்ளைகளை காப்பாற்றுறேன்னு. இப்போ லாட்ஜி போனாங்க ஐயா, இந்த மாதிரி வந்திருக்காங்க ஐயா. நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து எங்களுக்கு 4 பேருக்கு நல்லபடியாக கண்ணுக்க கரையை சேர்க்க முடியாது. கரையை சேர்க்க ஐயா, நல்லா இருப்பி ஐயா. உங்களுக்கு கோடி நன்றி ஐயா, நல்லா இருப்பி ஐயா. எனக்கு நல்லபடியாக கொண்டு சேர்க்க வரையை சேர்க்க ஐயா. மக்கள் நல்லா கொண்டு ஐயா. சுமார் கடந்த 83 நாட்களுக்கு பின்னர் மீன்பிடி நடவடிக்கைகளை ஆரம்பித்த நிலையில் இடம்பெற்ற இந்த சம்பவம் ராமேஸ்வரம் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் மாநகர சபையின் தீயணைப்பு வாகனம் விபத்துக்குள்ளானதில் தீயணைப்பு வீரர் ஒருவர் பலியாகியுள்ளார். இந்த விபத்தில் மேலும் 2 காயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கு சொந்தமான தீயணைப்பு வாகனம் இன்றைய தினம் பருத்தித்துறை மணற்காட்டு பகுதியில் தீயினை அணைப்பதற்கு விரைந்து பயணித்துள்ளது. இதன்போது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதி அத்தியார் இந்து கல்லூரிக்கு அண்மையில் வேக கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளான தீயணைப்பு வாகனம் முழுமையாக சேதமடைந்துள்ளது. தீயணைப்பு வாகனத்தின் வலது பக்க முன் டயர் காற்று போனதன் காரணமாக வேக கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் வீதியை விட்டு விலகி அருகில் வயலுக்குள் பாய்ந்துள்ளது. இந்த விபத்தில் அரியரட்னம் சகாயராஜா என்னும் 37 வயதுடைய தீயணைப்பு வீரர் படுகாயமடைந்து யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். மேலும் தீயணைப்பு வாகனத்தில் பயணித்த 2 காயமடைந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பேலியகுட குற்றத்தடுப்பு போலீசார் என தெரிவித்து போலீஸ் சீருடை அணிந்து பல்வேறு கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த கொள்ளை கும்பல் ஒன்றை போலீசார் கைது செய்துள்ளனர். நீர்கொழும்பு கொச்சிக்கடை போலீசாரால் கைது செய்யப்பட்ட இந்த குழுவினர் கந்தானை மற்றும் பன்விலை பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. நீர்கொழும்பு கொச்சிக்கடை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கொங்கடமுள்ள பகுதியில் கடந்த ஏப்ரல் மாதம் 12ஆம் திகதி நாடு முழுவதும் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருந்த போது போலீஸ் சீருடையில் வீடொன்றுக்குள் காரொன்றில் சென்ற 4 தம்மை பேலியகுட குற்றத்தடுப்பு பிரிவினர் என்று அடையாளப்படுத்தியுள்ளனர். கொரோனா நோய் தொற்று சந்தேக நபர்களை வீட்டில் பதுக்கி வைத்துள்ளதாக தமக்கு தகவல் கிடைத்திருப்பதாகவும் அது தொடர்பாக வீட்டை முழுமையாக சோதனை செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். போலீசாரின் சீருடையில் அவர்கள் வருகை தந்ததன் காரணமாக வீட்டில் இருந்தவர்கள் வீட்டை சோதனை செய்ய அனுமதித்துள்ளனர். இதன்போது வீட்டில் இருந்தவர்களை அறையொன்றில் பூட்டி வைத்துவிட்டு வீட்டிலிருந்த சுமார் 7,80,000 ரூபாய் பணம், 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான நகைகள், 4 கையடக்க தொலைபேசிகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதன்போது வீட்டில் இருந்தவர்கள் 119 என்ற அவசர போலீஸ் சேவை இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு அறிவித்து கொச்சிக்கடை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை ஆரம்பித்த கொச்சிக்கடை குற்றத்தடுப்பு போலீசார் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை பரிசீலித்து அவர்கள் வருகை தந்த வாகனத்தின் இலக்கங்களை கொண்டு சந்தேக நபர்கள் 2 கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து வாடகைக்கு பெற்றுக்கொள்ளப்பட்ட ஹைபிரிட் கார்கள் 3, ஜீப் ரக வாகனம் 1, கையடக்க தொலைபேசிகள் 3, உள்நாட்டு கைக்குண்டு 1, போலீஸ் சீருடைகள் 2, இராணுவ சீருடைகள் 2, 7,80,000 ரூபாய் பணம் ஆகியன கைப்பற்றப்பட்டுள்ளன. சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் கடந்த காலங்களில் கொஸ்கொட சந்தி கிரியுள்ள பகுதிகளில் இதேபோன்று கொள்ளையில் ஈடுபட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 2 ஏற்கனவே போதைப் பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளதாகவும் மேலும் 2 தேடி வருவதாகவும் கொச்சிக்கடை போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்கள் நேற்று திங்கட்கிழமை நீர்கொழும்பு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக கொச்சிக்கடை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். லடாக்கில் ஏற்பட்டுள்ள பதற்றம் தொடர்பாக இந்திய மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் முப்படை தளபதிகளுடன் ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளது. சீன இராணுவத்துடனான மோதலில் தமது நாட்டின் 3 இராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ள நிலையில் எல்லையில் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. கிழக்கு லடாக் பகுதியில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே எல்லை பிரச்சினை நிலவி வரும் நிலையில் அங்கு 2 நாடுகளும் படைகளை குவித்துள்ளதால் போர் பதற்றம் ஏற்பட்டது. கிழக்கு லடாக் பகுதியில் கடந்த மாதம் 5ஆம் தேதி 2 நாட்டு படையினரும் கைகலப்பில் ஈடுபட்டதை அடுத்து எல்லைகளில் 2 நாடுகளும் தமது இராணுவத்தை குவித்திருந்தன. இந்த பிரச்சினையை ராஜதந்திர ரீதியாகவும் இராணுவ மட்டத்திலும் தீர்ப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் சீனாவின் தாக்குதலில் இந்திய வீரர்கள் உயிரிழந்துள்ளமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
லடாக் கல்வான் பள்ளத்தாக்கில் சீனா படைகளை திருப்பிக் கொண்டிருந்த போது இரு நாட்டு வீரர்களிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்த மோதலுக்கான காரணம் தெரிய வராத நிலையில் தமது தரப்பில் 3 உயிரிழந்துள்ளதாகவும் இரு தரப்பிலும் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இந்திய ராணுவம் தகவல் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் லடாக்கில் ஏற்பட்டுள்ள பதட்டம் தொடர்பாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் மற்றும் முப்படை தளபதிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகின்றார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் பங்கேற்றுள்ளார். எல்லை பிரச்சினை தொடர்பாக பிற்பகல் 3 மணிக்கு காணொலி காட்சி மூலம் பிரதமர் மோடியுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தியுள்ளதாகவும் இந்திய தகவல்கள் குறிப்பிடுகின்றன. தமது நாட்டில் உள்ள தென்கொரியாவுடனான தொடர்பு அலுவலகத்தை வடகொரியா வெடிக்க வைத்து தகர்த்துள்ளது. கொரிய எல்லையில் இராணுவ நடவடிக்கையை மேற்கொள்ளப் போவதாக வடகொரியா எச்சரித்து சில மணித்தியாலங்களில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வடகொரியாவிலிருந்து வெளியேறிய குழுவினர் எல்லைகளில் கிம் ஜோங் உன்னின் அரசுக்கு எதிராக பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றமை 2 நாடுகளுக்கும் இடையிலான பதட்டத்தை அதிகரித்துள்ளது. பலூன்கள் மற்றும் ட்ரோன் விமானங்கள் மூலம் அரசுக்கு எதிராக பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்கு தென்கொரியா அனுமதித்துள்ளமை தொடர்பில் தொடர்ச்சியாக வடகொரியா கண்டனம் வெளியிட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாக வடகொரிய தலைவரான கிம் ஜோங் உன்னின் சகோதரியான கிம் ஜோ ஜாங் தென்கொரியாவுடனான தொடர்பு அலுவலகத்தை தரைமட்டமாக்கப் போவதாக வார இறுதியில் எச்சரித்திருந்தார். இந்த நிலையில் தமது நாட்டின் எல்லை நகரான கேஷோங்கில் உள்ள தென்கொரியாவுடனான தொடர்பு அலுவலகத்தை வடகொரியா வெடிவைத்து தகர்த்துள்ளது. 2 நாடுகளுக்கும் இடையிலான தொடர்பாளர்களுக்கென கடந்த 2018ஆம் ஆண்டு இந்த அலுவலகம் அமைக்கப்பட்டிருந்தது. எனினும் கொரோனா தொற்று கட்டுப்பாடுகள் காரணமாக கடந்த ஜனவரி மாதம் முதல் எந்தவொரு பணியாளரும் அற்ற நிலையில் இந்த அலுவலகம் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தமது நாட்டுடனான தொடர்பு அலுவலகத்தில் வெடிச்சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதை தென்கொரியாவின் ஒருமைப்பாட்டு அமைச்சரும் உறுதிப்படுத்தியுள்ளார். அடுத்த நாளுக்கான நாணய மாற்று விகிதம் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைமை நிறைவேற்று அதிகாரி கெவின் ராபர்ட் தன் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். கொரோனா வைரஸால் ஏற்பட்ட நெருக்கடியை கையாண்ட விதம் தொடர்பில் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டதை அடுத்து அவரின் இந்த ராஜினாமா அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஆஸ்திரேலிய கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைமை நிறைவேற்று அதிகாரி கெவின் ராபர்ட் மேற்கொண்ட சம்பள குறைப்பு செயற்பாடுகள் கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாகியிருந்தது. 80% ஊழியர்களின் சம்பளத்தை குறைப்பதற்கு கெவின் ராபர்ட் நடவடிக்கை எடுத்திருந்தார். 17 வருடமாக நிறைவேற்று அதிகாரி பொறுப்பில் இருந்த ஜேம்ஸ் சதர்லாண்ட் கடந்த 2018ஆம் ஆண்டு அந்த பதவியிலிருந்து விலகியிருந்தார். இதனை அடுத்து அதே ஆண்டு அக்டோபர் மாதம் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைமை நிறைவேற்று அதிகாரியாக கெவின் ராபர்ட் நியமிக்கப்பட்டிருந்தார். 2020 உலக கிண்ண கிரிக்கெட் தொடருக்கான தலைமை நிறைவேற்று அதிகாரியாக செயற்படும் நிக் ஹாக்லி ஆஸ்திரேலிய கிரிக்கெட் நிறுவனத்தின் இடைக்கால தலைமை நிறைவேற்று அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் நிர்வாகத்தில் மிகவும் விரிவான செயற்பாட்டு மாற்றங்களை இவ்வாரம் அறிவிக்க உள்ளதாக ஆஸ்திரேலிய கிரிக்கெட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த 2 மாதங்களில் ஆஸ்திரேலியாவில் மிக முக்கிய விளையாட்டுக்கான தலைமை பொறுப்பிலிருந்து விலகிய 3வது அதிகாரியாக கெவின் ராபர்ட் பதிவாகியுள்ளார். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழர்களின் பிரச்சனையை தீர்க்காத தமிழ் தேசிய கூட்டமைப்பு எவ்வாறு மீண்டும் வாக்கு கேட்கின்றது என EPRLF கேள்வி. கோட்டா அரசாங்கத்துக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிபந்தனையற்ற ஆதரவை கோருகின்றார் மஸ்தான். ஸ்ரீலங்காவில் கொரோனா தொற்றிலிருந்து மீண்ட பெண்ணுக்கு மீண்டும் தொற்று ஏற்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவிப்பு. சீனாவின் தாக்குதலில் இந்திய ராணுவத்தினர் 3 பலி, எல்லையில் போர் பதற்றம் அதிகரிப்பு. தென்கொரியாவுடனான தொடர்பு அலுவலகத்தை வெடிவைத்து தகர்த்தது வடகொரியா. இத்துடன் IBC தமிழ் தொலைக்காட்சியின் மதிய நேர செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.